அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் மிகவும் வலுவாக அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது, அதாவது ரிஷபராசிக்காரர்கள் அதிக கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாட்களாக எவையெல்லாம் அமைகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது, ராசிக்கு உச்ச அதிபதியாகவும் அது மட்டுமல்லாது தைரியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சந்திரன் மிக வலுவாக அதீதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் மார்ச் 21, 22, 23 ஆகிய தேதிகளில் அஷ்டமத்தில் அமர்கிறாருங்க. இந்த அஷ்டமத்தில் சந்திரன் வலம் வரக்கூடிய வேளையில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக நிச்சயமாக ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் அஷ்டமத்தில் அமருவதால் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிக எச்சரிக்கை நிச்சயமாக தேவை. ஏனென்றால் எந்த ஒரு செயலையும் மதிநுட்பத்தை பயன்படுத்தி நன்கு முடிவெடுக்க முடியாமல் முன்கோபத்தின் காரணமாகவும் உணர்ச்சி வசப்பட்டும் முடிவெடுப்பதால் சில சங்கடங்களை தானே உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிகம் இந்த தினங்களில் உருவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை சந்திரன் அஷ்டமத்தில் செல்வதால் உறுதிப்படுத்துகிறாருங்க. சந்திரன் அஷ்டமத்தில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் பொறுமையும் நிதானமும் கூடுதலாகவே அதிகமாக தேவைப்படுகிறது. எதை செய்தாலும் அதிரடியாகவும் திடாலடியாகவும் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை தவிர்த்து பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட்டாலும் நேர்த்தியாக செய்யலாம் என்று பொறுமையுடன் செய்தால் உறுதியாகவே பல சிரமங்களை தவிர்த்து ரிஷபராசிக்காரர்கள் நன்மை நிறைவாக பெறுவதற்கான வாய்ப்பு இந்த சந்திராஷ்டம தினங்களில் உண்டு. சந்திரன் அஷ்டமத்தில் இருப்பதால் சில நேரங்களில் பணிகளை நாம் திட்டமிட்டபடி முடிக்க முடியாத சூழலும் அலைச்சலும் அதிகரிக்கலாம். எனவேதான் மிக முக்கிய பணிகளை செய்வது மற்றும் மிக முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது அதிக கவனமும் திட்டமிடுதலும் மிக முக்கியமாக மற்ற தினங்களை காட்டிலும் இந்த சந்திராஷ்டம தினங்களில் அதிகமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை மற்றவர்களுக்கு பகிர வேண்டாம். அதே போன்று மற்றவர்களின் விஷயத்திலும் நீங்கள் தலையிட வேண்டாங்க. அவர்களுக்கு உதவி செய்ய நீங்கள் முயற்சி செய்யும் போது அது உங்களுக்கே சிரமமாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கிவிடும். எனவே அதிக கவனமும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பல சிரமங்களையும் சிக்கல்களையும் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் தவிர்க்க முடியும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உறுதியாகவே கவனமும் விழிப்புணர்வுடனும் செயல்படக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு சில நேரங்களில் நீங்கள் பிரச்சனையை விட்டு விலகி சென்றாலும் கூட உங்களை துரத்தி கொண்டு அந்த பிரச்சனைகள் வந்து உங்கள் முன் நிற்கும். அந்த நேரங்களிலும் கூட சந்திராஷ்டம தினங்களில் உணர்ச்சி வசப்படாமல் முன்கோபம் கொள்ளாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட்டால் உறுதியாகவே நல்ல மாற்றம் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் அள்ளி கொடுப்பார். மேலும் இந்த சந்திராஷ்டம தினங்களை நன்மை நிறைந்த தினங்களாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் மார்ச் 21, 22, 23 ஆகிய தினங்களில் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தினமும் காலை வேளையிலும் மாலை வேளையிலும் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நல்ல பலன் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான நல்ல யோகத்தை நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுக்கும்.